காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஆடு, மாடு எல்லாமே இருக்கும். ஸோ அதில வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்றது நமக்கு அப்ப தெரியும். எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 4000 ரூ. 7000க்கு ஒரு கன்னுக்குட்டி வாங்கிட்டு வந்து கட்டுவாங்க. ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சேல் பண்ணும்போது கொஞ்சம் கண்ணு போற ஸ்டேஜ்ல சேல் பண்றாங்கன்னா, ஒரு ரூ. 55,000லேருந்து ரூ. 75,000 அதோட ப்ரீட பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆடோ ஒரு மாடோ இருந்ததுன்னா ஹாப்பி இல்லை. வருஷத்துக்கு 2 டைம் நீங்கள் போயிட்டு பார்ப்பீங்க, ஃபேமிலியாக போயிட்டு பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணதே. ஒரு வீட்டுக்கு ஒரு மாடாவது இருக்கணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வாலாட்டி இருந்தால் காலாட்டி சாப்பிடலான்னு ஒரு டைலாக் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் எடுத்துருக்கோம். ஆடு அடுத்தது பார்த்தீங்கன்னா கறவை மாடு. ஸோ இது ரெண்டுத்துலையும் பிளான் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு கஸ்டமர் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 30 ஆடு அதை வளர்த்து 1 yearக்கு அப்புறம் அதை சேல் பண்ணும்போது ஒரு 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபாய் செலவு. அதில் ஒரு 1,45,000 கஸ்டமருக்கு போகும். கோட் வளர்க்கணும்னு நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க தான் மோஸ்ட்லி வந்து எனக்கு ஆடு மாடு வளர்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஃபார்ம் விசிட் பண்ணுவாங்க. வீக்லி ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி ஃபார்ம் விசிட் பண்ணுவாங்க. ஃபார்ம் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆடு மாடை வந்து பார்ப்பாங்க. அக்ரினாலே லாஸ் ஆகிற பிஸ்னஸ் அப்படி தான் இப்போ மைண்ட் செட் வச்சுருக்காங்க. பட் அது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம ஜி மீட்ஸ் வச்சிருக்கல மீட் ஷாப் நம்ம 850க்கு தான் மட்டன் கொடுக்குறோம். பட் ஆனாலும் நமக்கு வந்து பல்க் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறோம், ஹோட்டல் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறதுனால ஸோ சண்டே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வீக்கெண்ட் டேஸ்லாம் ஒரே ஒரு கடையில் நமக்கு 40,000 ப்ராஃபிட் இருக்குது பர் டேவே. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கிரீன் கேட்டில் சிட்டியோட ஃபவுண்டர் இமானுவேல் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலாக என்னன்னா எங்க தாத்தா காலத்தில் என்னன்னா இந்த மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, அப்புறம் அந்த மாடெல்லாம் விளைச்சல் கூட்டு போற ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா காலத்தில் வரும்போதுட்டு இல்ல பசங்களாம் வந்துட்டு நம்மள இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து தொழிலை மாத்துனாங்க. இப்போ எங்க ஜென்ரேஷன்லாம் எப்படா ஆடு மாடுலாம் வளர்க்குறது, அதெல்லாம் மேய்ச்சிட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாம் ஐடி ஃபீல்ட்ல போயிட்டாங்க. ஆனா இதையே ஐடி செக்டாருக்கு மாற்ற முடியும்னு சொல்லி ஒரு ஐடியாலஜில நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள எப்படி வந்தீங்க, நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு சின்ன விஷயமா சொன்னா நல்லா இருக்கும். என் பேர் இமானுவேல் ரமராஜ். நான் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நான் காலேஜ் படித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தான். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆடு மாடு எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்றது நமக்கு அப்போ தெரியும். எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 4000 ரூ. 7000க்கு ஒரு கன்னுக்குட்டி வாங்கிட்டு வந்து கட்டுவாங்க. ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சேல் பண்ணும்போது கொஞ்சம் கண்ணு போகிற ஸ்டேஜில் சேல் பண்ணுறாங்கன்னா ஒரு ரூ. 55,000லேருந்து ரூ. 75,000 அதோட ப்ரீடை பொறுத்து. ஸோ அந்த அளவுக்கு சேல் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த வளர்த்து இந்த மாதிரி வளர்ந்து வந்ததுனால ஸோ அதுக்கப்புறம் நான் சென்னை வந்துட்டேன். சென்னை காலேஜெலாம் முடிச்சு சென்னை வந்துட்டு ஒரு 10 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறமா நம்ம கம்பெனி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணது வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு பிக் பேஸ்கெட்லேயே சூப்பர் டீல்னு ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் அப் இது. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இது பார்த்திங்கன்னா கிராசரிஸ்லாம் சேல் பண்ணுறது. ஸோ அந்த இதில் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அதிலே சேல்ஸ் மேனேஜர் ஆகி அடுத்த கம்பெனி சேஞ்ச் ஆகி இப்படியே என்னோட ப்ரொஃபைல் வந்து க்ரோ பண்ணிட்டேன். நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனியுமே ஸ்டார்ட் அப். ஆனால் வாண்டடாகவே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள தான் போனீங்க, இது கற்றுக்கணும். ஆக்சுவலாக வந்து கோர் அந்த மாதிரி நம்ம படித்ததை போனோன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் அங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விஷயம்லாம் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னோட கோரில் போயிருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7,000 ரூபாய் இருக்கும், அப்புறம் 2,000 ரூபாய் இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 2,000 ரூபாய் இருக்கும். பட் எனக்கு வந்து அப்படி விருப்பம் இல்லை. நம்ம காலேஜ்லேருந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறது, எல்லோரும் கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுனால சேல்ஸ் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்சென்டிவ்ஸ் வாங்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம், அந்த ஐடியாவோட தான் வந்தது. ஸோ அதே மாதிரி நிறையா அச்சீவ் பண்ணோம். ஸோ நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனியுமே நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தப்போ சரி, அதுக்கப்புறம் என்னோட டீமும் சரி டாப் பர்ஃபார்மராக தான் இருப்போம் எல்லா கம்பெனிலுமே. ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ன்றதுனால நிறைய கற்றுக்கிட்டோம். எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது, எதனால் லாஸ் ஆகுது, எது பண்ணால் சக்ஸஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு அந்த 8 years எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத என்னென்ன பண்ணலான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அக்ரி பேஸ்டில் ஸ்டார்ட் அப் இல்லைல்ல. ஸோ அக்ரி பேஸ்டில் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ அக்ரி பேஸ்ட்னா என்ன பண்ணுவோம், ஸோ ஆடு மாடு வாங்கி வளர்த்தோன்னா நம்ம மட்டும் வளர்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கம்பெனியாக வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாரையுமே இன்ட்ராக்ட் பண்ணி ஐடியில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆடு மாடுலாம் வந்து வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் வளர்க்குறதுக்கு டைம் கிடையாது, இடம் கிடையாது. இல்லை டைம் கிடையாது தாண்டி இப்போ இருக்க சென்னை சுச்சுவேஷனில்
வீட்டுக்குள்ள நாய் வளர்க்குறது வெளியே விடாதீங்க, நாய் வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம மாடையோ ஆடையோ வந்து வீட்டுக்குள்ள வளர்க்க முடியாது. ஆமா. So அதுக்குன்னு தனியா வந்து அந்த தொட்டிலாம் வச்சு எல்லாம் பண்ணணும் அப்படின்றப்போ சென்னை மக்களுக்கு அது சாத்தியமே கிடையாது. அது அந்த பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் இல்லை. இப்போ வளர்க்க முடியலனாலும் பட் ஆனா ஆடு மாடு வளர்க்கணும் அப்படின்ற என்ன இருக்கும். ஒரு மாடு பக்கத்துல வந்தாலும் ஆடு பக்கத்துல வந்தாலும் நம்ம தடவி கொடுப்போம், சும்மா நம்ம சாப்பிட்றதுல ஏதோ ஒன்று கொடுப்போம். ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆடோ ஒரு மாடோ இருந்ததுன்னா ஹாப்பி இல்லை. வருஷத்துக்கு 2 டைம் நீங்கள் போயிட்டு பார்ப்பீங்க, ஃபேமிலியாக போயிட்டு பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு மாடாவது இருக்கணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வாலாட்டி இருந்தால் காலாட்டி சாப்பிட்லான்னு ஒரு டைலாக் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஒரு 5 வருஷம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 10,000 ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா நம்ம மாடு கண்ணுக்குட்டி வாங்கி வளர்ப்போம், ஒரு 5 வருஷம் வளர்ப்போம். ஸோ 2வது வருஷம் கண்ணு போடும், திருப்பி 4வது வருஷம் கண்ணு போடும். அதுலேருந்து வர ரெவன்யூ நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுக்கப்புறம் மாடை சேல் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர அமௌண்ட்லேருந்து ஒரு 50,000 கஸ்டமர் கொடுப்போம். இந்த கான்செப்ட் தான் எடுத்திருந்தோம். ஆனால் பட் 5 இயர்ஸ் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது 6 மந்த் 1 இயரில் என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ ஆடு வளர்ப்பில் வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஆடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கறவை மாடு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பிளான் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 30 ஆட்டுக்குட்டி கொடுப்போம். ஸோ அதை வளர்த்து 1 இயருக்கு அப்புறம் அதை சேல் பண்ணும்போது ஒரு 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபாய் சேல் ஆகும். அதில் ஒரு 1,45,000 கஸ்டமருக்கு போகும். பேலன்ஸ் இருக்கிறது கம்பெனியோட ப்ராஃபிட்டு அண்டு அதோட மெயின்டெனன்ஸு. ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து டல்லாக தான் போச்சு. ஆனால் இப்போ அதை ஆரம்பிக்கும் போது ஒரு யோசனை இருந்திருக்குல்ல, நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியுமா, இங்கே இருக்க மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஏன்னா ஐடி கம்பெனின்றப்ப டக்குன்னு போயிடுவாங்க, ஓகே சிஸ்டம்ல வேலை ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொன்ன சேல்ஸ்ன்றப்போ ஓகே ஏதோ ஒன்று போயிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் வெறும் ஆடு மாடை வச்சு மட்டுமே பிஸ்னஸ், இது எப்படி சாத்தியன்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குல்ல நீங்கள் இதை அப்ரோச் பண்ணும்போது. ஸோ அப்போ என்னென்ன கேள்விலாம் ஃபேஸ் பண்ணி? இல்லை நம்ம இப்படி நினைக்கிறோம் இல்லையா. பட் ஆனால் இப்போ கவு கோட் வளர்க்கணும்னு நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி வந்து எனக்கு ஆடு மாடு வளர்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஃபார்ம் விசிட் பண்ணுவாங்க. வீக்லி ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி ஃபார்ம் விசிட் பண்ணுவாங்க. ஃபார்ம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆடு மாடை வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி அக்ரினாலே லாஸ் ஆகிற பிஸ்னஸ் அப்படி தான் இப்போ மைண்ட் செட் வச்சுருக்காங்க. பட் அது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஆரம்ப கட்டணன்றது உங்களுக்கு எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப டெலிவரி சார். நம்ம சுற்றி உள்ள சர்க்கிள்லேயே பசங்க எடுத்தோம். ஸோ ஹை சேலரி 35,000 45,000 பண்ணு. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் காமிக்கிறான்னா நம்மளை ஏமாத்துறதுல காமிச்சாரான் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இப்போ லாகின் எடுத்துருவோம், இப்போ கஸ்டமரை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சேலரி வாங்குற வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லிடுவோம். அடுத்த மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 lakh கிட்ட அது லாஸ் தான். சேலரி மட்டும்தான், வேறு எதுலேயும் லாஸ் ஆகலை. சேலரி கொடுத்தது லாஸ் நமக்கு. ஸோ அப்போது இந்த தப்பு பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெஷராக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எடுத்த திவ்யான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள நான் என்ன மாதிரி ட்ரைன் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி ட்ரைன் பண்ணி அவங்க நம்ம கம்பெனின்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா டீமை பில்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஃப்ரெஷர் மட்டும் தான். நம்ம கம்பெனியில் இப்போ இருக்க எல்லாருமே ஃப்ரெஷர் தான். அவங்களே எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம மாற்றிடுவோம். ஸோ சேலரி வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது 14 to 18 ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம் நம்ம. ஸோ எல்லாருமே ஒரு 40 to 50 வரைக்கும். அதுக்கப்புறமா கம்பெனி வந்து செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக க்ரோ ஆகி நல்லாவே இப்போ இருக்கு. ஸோ இப்போ ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒரு 2-3 வருஷம் இருக்குல்ல. ஆமாம். ஸோ இப்போ உங்ககிட்ட எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க? 750 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து ஒரு 3 கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வெரி பெரின்னு சொல்லிட்டு பர்கர் ஷாப்பு இருக்கு. ஸோ அது நம்மளது தான். ஸோ பெசன் நகரில் ஒரு ஷாப் இருக்குது, ராமானுஜ ஐடி பார்க்கில் ஒன்று இருக்குது, திருவான்மையில் ஒன்று இருக்குது. 3 ஷாப் இருக்குது. அது இல்லாமல் ஜி மீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மீட் ஷாப் இருக்குது. ஸோ 850க்கு சென்னையில் மட்டன் கொடுக்குறோம். க்ரீன் ட்ரக்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. பேன் இண்டியா டாடாஸ்லேருந்து 30 to 50 கண்டெய்னர் வரைக்கும் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது எல்லாமே க்ரீன் கேட்டில் சிட்டி டெவலப் பண்ணி அதுலேருந்து அந்த ப்ராஃபிட்லேருந்து பண்ணதான். ஸோ ஆடு மாடு சேல் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட்டில் பில்டான கம்பெனிஸ் தான் இதெல்லாம். ஆனால் ஒரு விஷயங்கள் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ அப்பா அம்மா தலைமுறைக்கும் இப்போ இருக்க தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆடு மாடு வச்சுலாம் சம்பாதிக்க முடியுமா? நான் உட்காந்தேன்னா சிஸ்டமில் வேலை பார்த்துட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், நான் எனக்கு ஒரு சேலரி வந்துடும் மாசம் சொல்லிட்டு. நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது அதை விட ஒரு வருமானம் அதிகமா இருக்கு, அதோட நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்றப்போ இப்போ எனக்கு இது புதுசு இப்போ தெரியுன்றப்போ இதே மாதிரி நிறைய ஆட்கள் பார்ப்பாங்களே, இதுல வந்து சேரணும் இல்ல நான் இதுல வந்து பயன்பெறணும்னா என்ன பண்ணணும் அவங்க? இல்ல அதான் அந்த மாதிரி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறாங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம ஜி மீட்ஸ் வச்சிருக்கல மீட் ஷாப்பு, நம்ம 850க்கு தான் மட்டன் கொடுக்குறோம். பட் ஆனாலும் நமக்கு வந்து பல்க் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறோம், ஹோட்டல் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறதுனால ஸோ சண்டே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வீக்கெண்ட் டேஸ்லாம்
ஒரே ஒரு கடையில நமக்கு 40,000 ப்ராஃபிட் கிடைக்கும் பர் டேவே. பெர் டேவா? ஆமா, மீட்ல வந்து நமக்கு ப்ராஃபிட் அதிகம் தான். ஸோ நம்மளுடைய நம்மளுடைய ஃபார்ம்ல இருந்தே வரதுனால ஸோ எனக்கு ஹைலி ப்ராஃபிட் தான் இது. அதனால தான் 850க்கு மட்டன் கொடுக்க முடியுது. வேலைச்சேரில் 1100 1200 மட்டன் போயிட்டு இருக்கு சண்டேல. ஸோ சண்டேல 850க்கு மட்டன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த மீட் ஷாப்ன்றது வேலைச்சேரியில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஷாப்பு வேலைச்சேரியில தான். ஸோ அடுத்து வேலைச்சேரியில இந்த ஃபீனிக்ஸ் மால் பக்கத்துல இன்னொன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து கண்டினியூஸா சென்னை ஃபுல்லாக 15 ஷாப் பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்து மக்கள் வந்து இந்த ஆடோ இல்ல மாடோ எனக்கு ஒன்று வாங்கணும், இல்லை எனக்கு ஒரு 5 மாடு வாங்கி என்னோட வந்து நான் வந்து நீங்க வந்து பராமரிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்றது? ஆமா, நம்ம கஸ்டமர் கேருக்கு அவங்க கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தரா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கவு வேணுமா இல்லை கோட்ல பிளான் சூஸ் பண்றாங்க. ஏன்னா கவு எடுத்துக்கிட்டாங்கன்னா மந்த்லி பேசிஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா மில்க் ரெவன்யூ பொறுத்து. அந்த மில்க் ரெவன்யூமே அவங்களுக்கு வரும். ஆமா ஆமா, அவங்களுக்கு வரும். ஸோ கோட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 இயருக்கு அப்புறமா ரிட்டர்ன் வரும். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடையாது. இது பியூர்லி ஒரு ஆப்ரேஷன் ப்ராஃபிட் ஷேரிங் தான். இப்போ எக்ஸாம்பிள் அந்த காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் இருக்குன்னா என்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவீங்க. ஒரு 2 குட்டி போடுது, இல்லாத ஒரு 4 ஆயிடுச்சுன்னா ஒரு 2 வருஷத்துல இல்லை 1 வருஷத்துலயோ ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணி பிரிச்சுப்போம். ஸோ அந்த காலத்துல இப்படி தான் நடந்தது. அதை கார்பரேட் ஸ்டைலாக பண்ணிருக்கோம். வேற ஒன்றும் ரகசியம். அதுதான், இது வந்து ஏதோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எஸ்ஐபி இல்ல மாசம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நீங்க கொஞ்சம் வித்தியாசமா ஆடு மேலேயும் மாடு மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்திருக்கீங்களா? இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை சுத்தி இருக்க ஆட்கள்லாம் இதுக்கு ஒரு விமர்சனம் கொடுத்துருப்பாங்களா? ஏடா ஆடு மாடை வச்சுலாம் வியாபாரம் பண்ண போறது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விமர்சனங்கள்லாம் நீங்க சந்திச்சிங்க ஆரம்பிக்க? 6 மாசத்துல கம்பெனி மூடிடுவாங்க. நம்ம கூடவே இப்போ நம்ம கூடவே ஃப்ரெண்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நமக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், கம்பெனியா முடிஞ்சிருச்சுலாம் சொல்லியிருக்காங்க. எங்க காதுக்கு நிறையவே வந்திருக்கு. எங்க தெரிஞ்ச சர்க்கிள்லயே போயிட்டு அவ்வளவுதான் அவனுங்க வேற ஏதாவது திருப்பி வேலைக்கு தான் போகணும் அப்படின்லாம் சொல்லி. பட் காட் கிரேஸ் வந்துட்டோம். இப்போ ஆனா கொஞ்சம் பார்ப்பாங்கல்ல, பரவாயில்ல ஏதோ சாதிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இப்போ அப்படிலாம் இல்ல. என்னதான் பண்றேன் இந்த 3 வருஷத்துல எப்படி இந்த டெவலப் அப்படின்னா, ஸோ நான் பாத்தீங்கன்னா காலை சாப்பாடே இப்பதான் 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். ஸோ நைட்டு தூங்குறது கிடையாது. ஏன்னா இந்த டெவலப் வருது அப்படின்னா அதுக்கான உழைப்பை போடணும்ல நம்ம. ஸோ நம்ம எப்படி கண்ணு முழிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போறோம்னு எல்லாம் தெரியாது. ஸோ எப்படி இந்த 3 வருஷத்துல 3 கம்பெனி 4 கம்பெனி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போவும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பட் ஆனால் ஓகே, நம்மளை வந்து அப்போல்லாம் நம்மள்ட்ட பேசாதவங்க கூட இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ஏதாவது ஐடியாஸ் கேட்குறது, எனக்கு ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்றது. சரி, அப்படி இருக்கும்போது இது வந்து சென்னையில தான் பண்ணணும். ஏன்னா இப்ப ஆடு மாடு வளர்க்கறதுனா நிறைய கிராமங்கள்ல பண்ணலாம், இல்ல அங்க போயிட்டு நார்மலாவே அந்த விளைச்சல்ல இது பண்ணி பண்ணலாம். இல்ல நம்ம சென்னையில இந்த மாதிரி ஐடி செக்டருக்குள்ளதான் இந்த ஒரு விஷயம் கொண்டு வரணும். நம்ம யாருக்காக இதை பண்ணணும்னு பார்த்தோன்னா ஐடியில் ஒர்க் பண்றவங்க, ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்க ஆடு மாடு வளர்க்குறாங்க. ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு தான் அது நீட் இருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு தான் அதை நம்ம கொடுக்க முடியும். ஆஃபீஸ் மட்டும் தான் இருக்கு. ஃபார்ம் வந்து மயிலாடுதுறையில் தான் இருக்கு. நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர்ல இருக்கு. ஃப்ரீ கிராசிங் மெத்தட்ல தான் நம்ம வளர்க்குறோம். ஸோ செம்மறி ஆடு இருக்கு, வெள்ளாடு இருக்கு, கொடியாடு இருக்கு, வாத்து இருக்கு, வான்கோழி இருக்கு. எல்லாமே அவங்க வச்சிருக்கீங்க. மீன் வளர்க்குறோம். ஸோ எல்லாமே யார் போய் பார்க்கலாமா? எப்பனாலும் யாருனாலும் கஸ்டமரா இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. நீங்க நார்மலா காமன் மேனே போயிட்டு நீங்க விசிட் பண்ணலாம் யாருனாலும். ஓகே ஓகே ஓகே. ஆனா அப்படி இருக்கும்போது இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு மாடு வாங்குறேன் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். இது ஒரு 5 வருஷம் டிராவல் அப்படின்றப்போ ஒரு 2ஆவது வருஷமோ 3ஆவது வருஷமோ ஒரு மாடு தவறிடுச்சு, இறந்து போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டினரி டாக்டர் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சைன் பண்ணி அப்ளை பண்ணோம். ஸோ கிளைமிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம வியூவை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து ஒரு மாடோ ஆடோ இறந்துருச்சுன்னா அதோட வேல்யூ போட்டு அவங்க சைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவ்வளோ வேல்யூவில் இறந்துருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வெட்டினரி டாக்டர்கிட்ட கொடுத்து கிளைம் பண்ணுவோம். இது நாங்கன்னு இல்லை, நார்மலாக யாராக இருந்தாலுமே ஒரு ஆடோ மாடோ இறந்துருச்சுன்னா இந்த கிளைமிங் ப்ராசஸ் அதுக்கு முன்னாடி அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும். அவங்களே தான் போடணும். ஓகே. ஆனா அப்படி இருக்கு, நம்ம வெட்டினரி டாக்டர் நம்ம ஜோன்ல உள்ள கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டரை அப்ரோச் பண்ணி இது பண்ணணும். ஆனா அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் பராமரிக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி லார்ஜ் யூனிட்டா இருக்கும். டெய்லி அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை கண்காணிச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு மாடு வச்சிருப்பீங்க? அதிகபட்சமா மாடு பாத்தீங்கன்னா 180 மாடு இருக்கு. ஆடு பாத்தீங்கன்னா 2300 இருக்கு. 2300? ஆமா. ஸோ நமக்கு இங்க வரதே ஒரு வீக்லி வரதே பாத்தீங்கன்னா 200 ஆடு வரும். ஸோ இங்க வேளச்சேரி கடைக்கு வரதே. ஸோ நம்ம இங்க வேளச்சேரியில ஒரு ஷெட் வச்சிருக்கோம். ஸோ 100 ஆடு எப்பொழுதும் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நீங்க வந்து மேற்பார்வை பார்த்துட்டே தான் இருக்கும். அங்க ஒரு 17 பேர் ஃபார்ம்ல வேலை பார்க்குறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்துப்போம். நான் வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போயிட்டு வருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க? ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் ஆடு மாடுலாம் வளர்த்துருக்காங்கன்றப்போ அது ஒரு பிஸ்னஸா மாற்றப்போ ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம்
அம்மா அப்பா அவங்க தான் பாத்துக்க மெயின்டெனன்ஸ். ஆள் வேலை பாக்குறாங்க, நம்ம கண் பார்வையில இருந்தா கரெக்டா இருக்கும். அது வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வை தான். ஆமா, சேலரி கொடுத்து அப்பா அம்மாவுக்கு வந்து அங்கே பாத்துக்க அவங்கள ஃபுல்லா அங்கேயே செட் பண்ணி வச்சுட்டீங்க. சரி ஓகே, இப்ப என்ன மாதிரி ஆட்கள் இதுக்குள்ள வரணும்ன்றப்போ அவங்க என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இல்ல எதுவுமே தெரிய வேணாம் எனக்கு வெறும் காசு மட்டும் கொடுத்தா இல்ல. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து கவு கோட் இங்க நம்மள்ட்ட இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணணும், ஆஃபீஸ் விசிட் பண்ணணும், ஃபார்ம் விசிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க டாக்குமெண்ட் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ இதெல்லாம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஓயு சைன் பண்ணணும். ஸோ நம்ம லீகல் டீம் அதை ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1 lakh இல்லை 2 lakh. ஸோ மேக்ஸிமம் ஒரு கஸ்டமர் 10 lakh தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அது ஏன்னா அதிகபட்ச காஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஆமா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 10 lakh பண்றீங்க இல்லை ஒரு 1 lakh பண்றீங்கன்னா உங்களுக்கு நான் அலோகேட் பண்ணணும், ஒவ்வொரு கஸ்டமரும் தனித்தனியாக அலோகேட் பண்ணணும். ஸோ அதனால லிமிடேஷன் வச்சிருக்கோம். ஒரே கஸ்டமர் 50 லட்ச ரூபா பண்ண முடியாது, 20 லட்ச ரூபா பண்ண முடியாது. ரெஃபரல் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க கஸ்டமர் இருக்கீங்கன்னா நீங்க இன்னொருத்தர் ரெஃபரல் பண்ண முடியாது. நீங்க ரெஃபரல் பண்ணா அதுக்கு உங்களுக்கு போனஸ் கிடையாது. ஸோ இன்சென்டிவ், அதாவது ஏஜென்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட கிடையாது. ஸோ சேலரி ஸ்டாஃப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்க கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்க இந்த மாதிரி கிரீன் கேட்டல் சிட்டி நாங்க ஃபார்மிங் பண்றோம், நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டோம். ஸோ நம்மளோடது பிடிச்சிருந்து ஏதாவது கஸ்டமர் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம. ஸோ அவங்களா வர கஸ்டமர் தான். இப்போ வரைக்கும் நீங்க யாரையும் அப்ரோச் பண்ணி டெலிகாலிங் டீம், ரிலேஷன்ஷிப் டீம் மட்டும் தான் இருக்காங்க. ஒரு பொதுவா ஒரு டேட்டா வாங்கி அதுக்கு கால் பண்ணி நம்மள இது பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது மட்டும்தான். ஸோ நமக்கு லீட் ஜென்ரேட் ஆகிறது வந்து இதில் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஆட்ஸ் போடுவோம். ஸோ அது மூலயமா லீட் ஜென்ரேட் ஆகும். சரி, இப்போ இது வந்துட்டு சென்னை சுற்றி இருக்க இந்த மயிலாடுதுறை சுற்றி இருக்க ஆட்கள் மட்டும்தான் அதிகமாக வராங்களா, இல்லை வெளி ஊர்ல இருந்த ஆட்களுமே இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க கஸ்டமர். ஆமாம், பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்களா? ஆஃபீஸ் விசிட் வருவாங்க, ஃபார்ம் விசிட் வருவாங்க, இயர்லி ஒன்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பே அவுட்ஸ்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் வைப்போம், இப்போ பொங்கல் இப்போல்லாம் ஈவெண்ட்லாம் வைப்போம். ஸோ அப்போ வருவாங்க, அப்போ வந்து கலந்துப்பாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றீங்களே, இப்போ ஒரு மாடுக்கு 10,000 ரூபாய் வாங்குறோன்றப்போ பால் வந்துச்சுன்னா அதுல ஒரு ஷேரு, அதுக்கப்புறம் அந்த மாடு அது எல்லாமே அவங்களுக்கு அக்கௌண்ட்ல தான் போகும். இப்போ கஸ்டமர் நமக்கு பே பண்றதும் அக்கௌண்ட்ல தான் பண்ணுவாங்க, திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் போறதும் அக்கௌண்ட்ல தான். எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஆமா, இதுல வந்து இது வராது உங்களுக்கு, ஜிஎஸ்டிலாம் வராது. ஏன்னா இது லைஃப் ஸ்டாக்ன்றதுனால ஜிஎஸ்டி வராது, அக்ரின்றதுனால வராது. சரி, இதுல உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்துருப்போ? ஓகே, இது நம்ம விஷயம் பண்றோம், நமக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும்ல அப்படின்றப்போ இதுல உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? அதுதான் ஃபர்ஸ்டே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் ஒரு 1 lakh 30 கோட் பை பண்றாங்கன்னா அதை மெயின்டைன் பண்றது தான் எங்களோட ஒர்க். மெயின்டைன் பண்ணி அதை வந்து சாகாம பார்த்துட்டு அதை ஃபுல்லா தீவனம் கொடுத்து டெவலப் பண்றது நம்ம ஒர்க். ஸோ அதை இது பண்ணிட்டு நம்ம சேல் பண்ணும்போது ஒரு ஆடு 10,000 ரூபாய் போகும், ஒரு ஆடு 18,000 ரூபாய் போகும், ஒரு ஆடு 20,000 ரூபாய் போகும். ஸோ ஆவரேஜா 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 3 லட்ச ரூபாய் வரும். அதுல 1,45,000 ரூபாய் கஸ்டமருக்கு போகும். பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 60,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ், பேலன்ஸ் இருக்கிறது கம்பெனியோட ப்ராஃபிட். இந்த விஷயத்த கஸ்டமருக்கே தெரியுது. அதனால தான் இது வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே கஸ்டமருக்கு தெளிவா சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டே பண்ணாங்க. ஓகே, ஆனா இப்போ ஓகே உங்கள்கிட்ட வந்து கோட் இருக்கு, அதனால ஒரு மீட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பர்கர் ஷாப் இதெல்லாம் நம்ம இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளேயும் போகணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு? இல்லை, ஃபுட் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்ததான் நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பர்கர் வந்து பர்கரு, டெண்டர்ஸ் சிக்கனு, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட நம்ம வந்து தரமாக கொடுக்கணும், அதேமாதிரி தரமாக கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக தான் வந்தது. ஸோ ஃப்ரோசன் கிடையாது நம்மள்ட்ட. லைவ் கட் தான் நம்மளது சிக்கனு. ஃப்ரோசன் பண்ணி இருக்காது, மேக்னேஷன் பண்ணி இமிடியேட்டாக கொடுக்கும். இல்லை அதான் இந்த ஐடியா வந்து ஓகே நம்ம வந்து ஓகே ஃபார்ம் பண்ண பை பண்ணது. அது வந்து நம்மளோட கிரீன் கேட்டல் சிட்டி கஸ்டமர் ஒருத்தாங்க ஷாப் வச்சுருந்தாங்க. அவர் ஃபாரின் போகிறதுனால நான் சேல் பண்ணேன். நான் ஆக்சுவலாக போய் சாப்பிட்டேங்க. அப்போ அந்த டேஸ்ட் டெஸ்ட்டு, அப்புறம் சாஸஸ் யூனிக்கு இதெல்லாம் தனியாக இருந்தது, வெளில இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அது எல்லாமே அவர் ரெடி பண்ண சாஸு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு 10 lakh கொடுத்து அந்த பிராண்டு அந்த ஷாப் எல்லாமே பை பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஆடு மாடு இதெல்லாம் நான் வந்துட்டு வாங்கலாம், இது பண்ணலாம். இப்போ நீங்க அதை தாண்டி நிறைய விஷயம் சொன்னீங்க, மீன் இருக்கு, வாத்து இருக்கு, கொக்கு இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ண? அதெல்லாம் எங்களோட ரெவன்யூக்காக, நாங்க நம்மளோட ரெவன்யூ ஜெனரேஷன், அது ஃபுல்லாமே உங்களோட ஓன் ரெவன்யூ ஜெனரேஷனுக்காக ஃபுல் பண்ணி. சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம இது வந்து வாய் வழியா சொல்லிட்டோம், இப்போ மக்கள் பார்க்கணும், இல்ல இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, எனக்கு இதுக்கப்புறம் பார்க்கணும், ஓகே இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியுதுன்றப்போ அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை அது சார்ந்த வீடியோஸ் எல்லாம் இதில் போய் பார்க்கலாம்? நமக்கு வந்து மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிடலாம். ஸோ மொபைல் நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னாலே நம்மளோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து பேசிடுவாங்க. பேசிட்டு என்ன அடுத்த ப்ராசஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது சம்மந்தமாக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கிரீன் கேட்டில் சிட்டின்னு இன்ஸ்டா பேஜ் இருக்குது. கிரீன் கேட்டில், ஆமாம், கிரீன் கேட்டில் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தாங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸோ எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, எப்படிலாம் பண்ணியிருக்கோன்றதை அவங்க கிளியராக பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கிளியராக புரியும், அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிடும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும், இல்லை நான் வந்து ஐடியில் ரொம்ப செக்யூர்டாக
ஒரு 6 to இல்ல ஒரு 9 to 6 இல்ல 10 to 7 டைம்ல மட்டும் நான் ஒர்க் பண்ணா போதும்னு நினைக்கிற ஒரு டைம்ல இல்ல நான் வந்து அக்ரி சார்ந்து ஒரு விஷயம் பண்ண போறேன். ஸோ அதுல நிறைய பேருக்கு பயன் தர போறேன்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இன்னும் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும், அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.